ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இப்போது நாம் பூக்கள் எந்தெந்த பூக்களை எப்படி பூஜையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ மார்க்கெட்டில் போய் பூ வாங்க போகிறீங்க. அந்த பூ வாங்க போகும்போது அந்த வெரைட்டிஸ் வேரியாக பூ இருக்குது. அதை பார்த்து நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும்னு உங்கள் மனசில் தோணுது. அப்போ அந்த மாதிரி ஒரு பூ என்ன நிறமோ அந்த நிறத்தினுடைய தாக்கம்தான் நீங்கள் பூஜை பண்ணுற இடத்துல இருக்கும். அப்போ எந்த தெய்வத்துக்கு எந்த மாதிரியான பூக்கள் நம்ம போட்டால் அது நமக்கு பலன் கொடுக்குங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பூஜைக்குரிய பூக்களை நம்ம வாங்கிறதுக்கு தோதாக இருக்கும். இப்போ பொதுவாக இன்றைக்கி காலையில் நீங்கள் 6 மணிக்கு போய் பூ வாங்க போகிறீங்கன்னா அவங்க 3 மணிக்கு பூ பறிச்சிட்டு 6 மணிக்கு மார்க்கெட்டில் விற்க மாட்டாங்க. அப்போ முதல் நாளே அவங்க பிடிங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்போ பூக்களினுடைய அந்த சாராம்சம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பூக்களை பற்றிய அந்த விஷயங்களை அந்த இதுகளை கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகபட்சம் 12 மணி நேரத்துக்கு மேலே அந்த பூக்களை இறைவனுக்கு படைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம போய் பூ வாங்க போகிறோம், விலை குறையுதுங்கிறதுக்காக அந்த காஞ்சு போயிருக்கிற பூவை வாங்கிட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது பிரயோசனமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பூவை நாரை வச்சு கட்டுறீங்க, நூல் வச்சு கட்டுறீங்க. பெரும்பாலும் பெண்கள் தான் அந்த பூவை கட்டுவீங்க. அப்போ கட்டும்பொழுது தெரியாமலே நம்ம தலையில் இருக்கிற முடி அந்த நாரோட சேர்த்து கட்டும்போது சேர்த்து பின்னி கட்டியிருப்பீங்க. அப்போ உங்களுடைய தலைமுடி அல்லது அந்த பூவை கட்டினவங்க பெண்களுடைய, நீங்கள் கட்டலைனாலும் ஒரு கட்டின பூவை வாங்கி கொண்டு பூஜைக்கு வைக்கிறீங்க. அது யாரோ ஒரு பெண் அந்த இதை கட்டும்போது அதில் அந்த தலைமுடி அந்த பூவோட சேர்ந்து வந்துச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய பாவம். இது மாதிரி நம்ம ஒரு பூக்களை வாங்கும்போது அதை பூஜைக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த அதில் உள்ள நாரில் உள்ள இதுகளில் நார் தான் இருக்கா அல்லது நூல் தான் இருக்கா, அதோட இந்த மாதிரி தலைமுடிகள் கலந்துருக்கான்னு முதல்ல பாருங்கள். அதுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பூஜைக்கு பயன்படுத்துங்க. அதே மாதிரி சில பேர் என்ன செய்கிறாங்க, முக்கியமான முகூர்த்த நாள் அல்லது முக்கியமான திருவிழாக்கள் காலங்களில் 4 நாளைக்கு முன்னாடியே பூவை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வைப்பாங்க. அப்போ வைக்கும்போது அது பிடுங்கிட்டு 12 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதிகபட்சம் 24 மணி நேரம் கூட ஆகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவர் 12 மணி நேரம் பறித்து வச்சாலும் அவர் ஒரு 12 மணி நேரம் அவர் கழுத்தில் இருக்கும். அந்த எந்த தெய்வத்துக்கு போகிறீங்களோ அவங்க அலங்காரத்தோடய இருப்பாங்க. அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் 4 நாளைக்கு முன்னாடி வாங்கின பூவை 4 நாள் கழித்து வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பூவினுடைய சக்தி பூராமே இழந்து போயிருக்கும். அது இன்னும் சொல்லப்போனால் பிரிட்ஜில் வச்சுருக்க பூவுக்கு மிகப்பெரிய சக்தி இழப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் உள்ளே இருக்கிற அந்த கெமிக்கல் அந்த பூக்களில் பட்டு அந்த பூ வச்ச கொஞ்ச நேரத்தில் வாடி போயிடும். அப்போ இது மாதிரி வாடக்கூடிய பூக்களை நீங்கள் வைக்கும்போது நீங்கள் வழிபாடு பண்ணுறதுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது. அப்போ இப்போ சாதாரணமாக மல்லிகைப்பூ, சம்மங்கிப்பூ, ஜாதிப்பூ, முல்லைப்பூ, இந்த மாதிரி 4 பூக்கள் வெள்ளை நிறத்தில் இருக்குது. இப்போ இந்த சம்மங்கி பூவை 24 மணி நேரம் வரைக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி மல்லிகைப்பூவை 12 மணி நேரம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஜாதிப்பூ, முல்லைப்பூ 12 மணி நேரம் பயன்படுத்தலாம். இதுக்கு மேலே நீங்கள் அந்த பூவை வச்சு பயன்படுத்துறதுனால நீங்கள் பூஜைக்கு போட்டு பலன் இல்லாமல் போயிடும். அப்போ சரி பூவே வரலை, வாங்க முடியலை அப்படின்னா பரவாயில்லை, பழைய பூவை எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டுட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு புனித தீர்த்தம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த தீர்த்தத்தை உங்கள் படத்தை தெளித்து விடுங்க. ஒன்றுமே இல்லையா, அந்த பன்னீர்னு சொல்லக்கூடிய அந்த பன்னீரை எடுத்து ஒரு பாட்டில் எப்பயுமே வீட்டில் வச்சுருங்க. இந்த பூவுக்கு போல அந்த பன்னீரை தொளிச்சு விடுங்க அல்லது புனிதை தொளிச்சு விடுங்க. இது மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த இதுகளை தெளிக்கும்போது அந்த பூ வாசனை அந்த பூஜை அறையில் படும்போது இதுவே ஒரு பெரிய விஷயம். இதுக்காக நம்ம 4 நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சு அதை பயன்படுத்தும் போது நீங்கள் என்ன நோக்கத்துக்காக அந்த பூவை வச்சிங்களோ அது பயன்படாமல் போயிடும். அதே மாதிரி பெரும்பாலும் இந்த ரோஜாப்பூ, சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த
அந்த ரோஜாவிலேயே பட்டு ரோஜான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாமே வந்து சுப்பிரமணிய சுவாமி, இது மாதிரி சிவன், உக்கிர தேவதைகள் இதுகளுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். சாத்மீகமான ஒரு தேவதைக்கு நீங்கள் பயன்படுத்தணும்னா இது மாதிரி சம்மங்கிப்பூ, மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ இது மாதிரி மெல்லிதான இந்த பூக்களை நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் என்ன நோக்கத்துக்காக அந்த பூவை போட்டு வழிபாடு பண்ணுறீங்களோ அது பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து விநாயகருக்கு வந்து பெருசாக மாலையெல்லாம் கட்டி போடணுங்கிற அவசியமே இல்லை. எருக்கம்பூவை பிடுங்கி மாலை கட்டுங்க, அல்லது வெறும் இந்த அருகம்புலை கட்டி மாலை போடுங்க. ஒன்றுமே இல்லையா, கொஞ்சோண்டு அருகம்புலை எடுத்து அவர் மேலே வச்சுட்டு கும்பிடுங்க. ஒரு சாணியில் கூட கொஞ்சோண்டு அருகம்புலை சொருகிட்டு கும்பிடுங்க, அவர் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிடுவார். இது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பூக்கள் வந்து இருக்குது. அது நம்ம வந்து எந்த பூவை பயன்படுத்தணும் எந்த பூவை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்தந்த தெய்வங்களுக்கு இன்னென்ன பூவை பயன்படுத்தாங்கன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பூஜைக்குரிய பூக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். முடி இருக்கக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் நாள்பட்ட பூவை பயன்படுத்தக்கூடாது, ஒரு உக்கிரமான தெய்வத்துக்கு சிகப்பு நிறம் உள்ள பூவை பயன்படுத்தணும், சாத்மீகமான தெய்வங்களுக்கு மஞ்சள் நிறம் வெள்ளை நிற பூக்களை பயன்படுத்தணும். இது மாதிரி பூக்களை நீங்கள் வச்சு கும்பிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எந்த நோக்கத்துக்காக அந்த பூ வச்சு தெய்வத்தை வழிபட்டீங்களோ அவங்க உங்களுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து கலம்பம்னு சொல்லுவோம், ஒருத்தர் வந்து துளசியில் கலம்பம் கட்டியிருப்பார், இன்னொருத்தவங்க வந்து ஒரு இலையோடு சேர்ந்து கதம்பம் கட்டியிருப்பாங்க, அரளிப்பூவை கட்டியிருப்பாங்க. இப்படி கதம்பத்தை விதவிதமான பூக்களை வச்சுட்டு கதம்ப பூன்னு கட்டியிருப்பாங்க. இந்த கதம்ப பூவை கட்டும் பொழுது இது மாதிரியான குறைபாடுகள் அந்த கதம்பத்தில் இருக்கான்னு பார்த்து அந்த பூவை நீங்கள் தெய்வத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக அந்த பூ போட்டனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பூஜைக்குரிய பூக்களை நம்ம எப்படி பராமரிக்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி பார்த்து வழிபாடு பண்ணணுங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த வீடியோவில் வந்து இந்தந்த பூக்களை இந்தந்த தெய்வங்களுக்கு பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாதுங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி, வணக்கம்.